வணக்கம். வணக்கம். இது வசந்தம் டிவி நிலவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரசாயன உரம் தொடர்பான தீர்மானத்தில் எந்த மாற்றமும் கிடையாது, அரசாங்கம் அறிவிப்பு. சுகாதார விதிமுறைகளை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் சங்கத்தின் 42 பேர் போலீசாரால் கைது. மகரகம OICயின் விரல்களை முறித்த 11 பேர் 7 நாள் விளக்கமறியலில். கொத்தலாவல சட்டமூலம் தொடர்பில் வெள்ளிக்கிழமை இடம்பெறவிருந்த விவாதம் கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. 24 மணி நேர தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இன்றும். 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு முதல் டோஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நாளை. ஹிஷாலியின் மரணம் தொடர்பில் கண்டறிய ரிஷாட் வீட்டின் CCTV கேமராக்கள் இன்றும் பரிசீலிப்பு. உலக கொரோனா கொத்தணி 20 கோடியை கடக்கையில் மரண பட்டியல் 42,63,000 கடந்தது. ரசாயன உர பயன்பாடு தொடர்பில் அரசின் கொள்கையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என அரசாங்கம் தெரிவிக்கிறது. இந்த தீர்மானம் எதிர்காலத்திலும் முன்கொண்டு செல்லப்படும் எனவும் எந்த விதத்திலும் அதில் மாற்றங்கள் இடம்பெறாது எனவும் அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. தேசிய விவசாயத்திற்காக ரசாயன உரத்தை இறக்குமதி செய்ய எந்தவொரு அனுமதியும் வழங்கப்படாத அதேவேளை தேசிய விவசாயத்திற்காக சேதன பசலையை மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி எடுத்த கொள்கை ரீதியிலான தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் எதிர்காலத்திலும் இத்தீர்மானத்தில் மாற்றங்கள் இருக்காதெனவும் அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இயற்கை கனிமங்கள் மற்றும் கிளேட்டட் துகள்கள், தாவர கழிவுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தாவர ஊட்டச்சத்து பதார்த்தத்தை இறக்குமதி செய்வதற்காக விவசாய அமைச்சு கடந்த மே மாதம் 31ஆம் தேதி அமைச்சரவை முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. கிளேட்டட் துகள்கள் தாவர ஊட்டச்சத்திற்கு தற்போது 22-26 கீழ் 40 என்ற இலக்கம் கொண்ட வர்த்தமானி ஊடாக இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ள பிரிவின் கீழ் இறக்குமதி இடம்பெறுவதால் மேற்குறிப்பிட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு கிடைத்த அனுமதியை நடைமுறைப்படுத்துவதற்காக குறித்த வர்த்தமானி திருத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய நிதி அமைச்சர் ஜூலை 30ஆம் தேதி வெளியிட்ட 2021ஆம் 11ஆம் இலக்க ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகளுக்கு அமைய கீழ்காணும் விசேட உர இறக்குமதிக்காக மாத்திரம் விவசாய திணைக்களத்திற்கும் ஏனைய இதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் ஊடாக விசேட அனுமதி பத்திர முறைமையின் கீழ் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய ரீதியிலான ரசாயன உரத்திற்கு அமைவாக அனுமதி வழங்கப்பட்டுள்ள ரசாயன உரத்தை மாத்திரம் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தமது பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குமாறு கோரி அதிபர் ஆசிரியர்கள் இன்று 4 பேரணிகளாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் வருகை தந்தனர். எவ்வாறெனினும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிக அளவானோர் சுகாதார விதிமுறைகளை கடுகளவேனும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாததை காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு சட்டத்தை மீறிய 42 பேரை போலீசார் கைது செய்தனர். சம்பள முரண்பாட்டு பிரச்சினையை முன்னிலைப்படுத்தி அதிபர் ஆசிரியர்கள் ஆன்லைன் கல்வி செயற்பாடுகளில் இருந்து வெளியேறி இன்றுடன் 24 நாட்கள் ஆகின்றன. இந்த பிரச்சினை தொடர்பில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் விடயதானத்திற்கு பொறுப்பான அமைச்சருடன் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இப்பேச்சுவார்த்தையும் தீர்வின்றி முடிவடைந்தது. எவ்வாறெனினும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிபர் ஆசிரியர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனினும் அவ்வாறான பின்னணியில் ஆசிரியர் சங்கம் இன்று முற்பகல் 4 பகுதிகளிலும் இருந்து வாகன பேரணியாக வருகை தந்து தமது பிரச்சினைக்கு தீர்வை கோருகின்றனர். நீர்கொழும்பு வீதியில் வெலிசரை பகுதியில் இருந்தும், கண்டி வீதியில் கடவத்தை அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் இருந்தும், ஹைலெவல் வீதியில் கொட்டாவ பகுதியில் இருந்தும், காலி வீதியில் மொரட்டுவ நகரில் இருந்தும் இந்த வாகன பேரணி ஆரம்பமானது. இதனிடையே குறித்த வாகன பேரணியை ரத்து செய்யுமாறு கடவத்தை போலீசார் மகர நீதவான் நீதிமன்றத்தில் தடை உத்தரவொன்றையும் பெற்றுக் கொண்டனர். இதேவேளை
வெலிசர நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்திருந்த பின்னணியில் நீர்கொழும்பு வீதியில் வெலிசர பகுதியில் இருந்து வாகன பேரணி ஆரம்பமானது. குறித்த வாகன பேரணி ஜனாதிபதி செயலகம் வரை வருகை தந்த நிலையில் அப்பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்தினுள் நுழைய முற்பட்ட நிலையில் அச்சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் வர்ணன் பெர்னாண்டோ மற்றும் ஜனாதிபதி பொதுமக்கள் தொடர்பாடல் அதிகாரி சுபுன் ஜீவந்த ஆகியோர் ஆர்ப்பாட்டக்காரர்களை சந்தித்தனர். கல்வி அமைச்சர் தலையிட்டு சம்பள நிர்ணய சபை தலையிட்டது. எனினும் இருபக்கமும் தீர்வு கிடைக்காத நிலையிலேயே இன்று இங்கே வந்திருக்கின்றீர்கள். இந்த பிரச்சினைக்கு 2 வாரத்திற்குள் தீர்வை பெற்றுத்தர யோசனைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதி செயலாளர் எமக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாம் எமது பிரச்சனையை கூறிவிட்டு செல்லவே இங்கு வந்தோம். எதிர்வரும் திங்கட்கிழமையும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் எமது அடுத்த கட்ட நடவடிக்கை இதனை விடவும் வலுவாக. தேவன்னாவில் இது தொடர்பில் முதலை கண்ணீர் வடிக்கும் எதிர்கட்சிக்கு ஒன்றை கூறுகின்றோம். நீங்கள் இதனை வைத்து அரசியல் லாபம் தேட வேண்டாம். நீங்கள் 5 வருடங்களாக என்ன செய்தீர்கள்? எவ்வாறெனினும் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்தவர்கள் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறி செயற்பட்டமை எமது கேமரா கண்களில் இவ்வாறு பதிந்தது. இவ்வாறு சுகாதார சட்டம் மற்றும் வழிகாட்டல்களை மீறி செயற்பட்ட 42 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினையை தீர்க்க தற்போது திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு உள்ளதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா? ஆம், தெளிவாக ஏற்றுக்கொள்கின்றோம். இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஆசிரியர்களுக்கு இதனை விடவும் அதிக சம்பளம் வழங்க வேண்டும். கொள்கை அடிப்படையில் நாம் இதனை நிச்சயம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதனை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு சரியான முறை என்றால் அது வரவு செலவு திட்டமாகும். தற்போது அதற்கான திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். வரவு செலவு திட்டத்திற்கு இன்னும் 3 மாதங்களே உள்ளன. 3 மாதம் பொறுக்க முடியாது என்று கூறும் அவர்கள் நாட்டிற்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இதனை நிறைவேற்றுமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். இது நியாயமா? யாரை பழி வாங்குகிறார்கள்? இது நியாயம் என்று பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர் கூறுவார்களா? இந்த பிரச்சினைக்கு இறுதி தீர்வு வழங்கப்படுவதற்கு முன்னர் நிவாரணமாக இடைக்கால கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு அனுமதியை பெற்றுக் கொள்ளுமாறு நிதி அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தியதாக 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி நீங்கள் கூறியிருந்தீர்கள். அவ்வாறு கூறிவிட்டு இன்று இடைக்கால கொடுப்பனவு எனும் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று சொல்கிறீர்கள். நான் பொய் கூறியதாக இவர் தெரிவித்தார். நான் அதனை முழுமையாக நிராகரிக்கின்றேன். இன்று விருப்பமின்றியேனும் இலங்கையில் உள்ள தனியார் துறையினர் ஊழியர்களுக்கான சம்பளத்தை 140% குறைத்துள்ளனர். எனினும் இலங்கையில் சேவையில் உள்ள ஆசிரியர்களின் சம்பளத்தில் 1% நாம் குறைக்கவில்லை. அது இலகுவான விடயமல்ல. அவ்வாறு செய்வதற்கு நாம் நிதியை திரட்டினோம். போதுமான சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல், தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை முழுமைப்படுத்தாமல் கடமைக்கு திரும்புமாறு ஆசிரியர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது எந்த அளவு நியாயமாகும்? பாதுகாப்பு நிலைமைகளை ஏற்படுத்தாமல் நாம் எதனையுமே செய்யவில்லை. இன்று வரை இலங்கையில் உள்ள ஆசிரியர்களில் 100% நாம் முதல் டோஸ் தடுப்பூசியை செலுத்தியுள்ளோம். சமூக இடைவெளியோடு ஆசிரியர்கள் பாடசாலைக்கு வருகை தந்தால் அங்கு எவ்வித ஆபத்தும் இல்லை. நாம் பலாத்காரமாகவோ அல்லது அச்சுறுத்தல் விடுத்தோ இவர்களை அழைக்கவில்லை. மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்காகவும் அவர்களை மேம்படுத்துவதற்காகவுமே பாடசாலைக்கு வருகை தருமாறு நாம் கூறுகிறோம். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதில்லை என அமைச்சர் சமல் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை பாராளுமன்ற நுழைவாயிலை வழிமறித்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கைது செய்யப்பட்ட
முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக செயலாளர் சமீர கொஸ்வத்த மற்றும் அக்கட்சியின் உறுப்பினர்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்ட மூலத்திற்கு எதிராக அனைத்து இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் சிலர் நேற்றைய தினம் பாராளுமன்ற நுழைவாயிலை வழிமறித்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கு முருகல் நிலை ஏற்பட்டதோடு ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த சென்ற சந்தர்ப்பத்தில் மகரகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி காயமடைந்தார். இவ்வார்ப்பாட்டம் தொடர்பாக பல போலீஸ் குழுக்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. இதில் ஒரு போலீஸ் குழுவுக்கு பொறுப்பாக மகரகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதம போலீஸ் பரிசோதகர் செயல்பட்டார். தடைகளை உடைத்து முன்னேறி ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முயற்சித்த போது இவர் தனது இரு விரல்களையும் இழந்தார். இவர் சத்திர சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக செயலாளர் சமீர கொஸ்வத்த மற்றும் அக்கட்சியின் மேலும் சில உறுப்பினர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கொத்தலாவில சட்டமூலத்திற்கு எதிராக நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை, தேவையற்ற வகையில் ஒன்று கூடியமை, வீதி போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது தொடர்பில் முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜாகொட இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அவ்வாறான குற்றச்சாட்டு இருந்தால் அந்த இடத்திலேயே கைது செய்ய வேண்டும். அங்கு கைது செய்யாமல் வீடுகளில் வைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் திட்டமிட்டபடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுமா என இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. ගන්න කැමති මේ සිකුරාදා අර විශ්වවිද්‍යාලය පනත වාද කරනවද නැද්ද කියලා. තවදුරටත් මන්ත්‍රීවරුන්ට இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் மேலும் கருத்துக்களை முன்வைக்க அவகாசம் வைக்கும் நோக்கில் அன்றைய தினம் அதனை சமர்ப்பிக்காது ஒத்திவைக்கின்றேன். சமல் ராஜபக்ச அவர்கள் இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதை தாமதிப்பதாக தெரிவித்த விடயத்தை வரவேற்கின்றேன். இந்த சட்டமூலத்தை முழுமையாக மீண்டும் மாற்றி அமைத்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இலவச கல்வியை பாதுகாக்கும் வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கொத்தலாவல பல்கலைக்கழகத்தில் வெற்றிகரமாக கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் இன்று கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தினர். அந்த கருத்தை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன். இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவனாகவும் விரிவுரையாளராகவும் எனக்கு அனுபவம் உள்ளது. விரிவுரையின் போது எமக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் அவ்விடத்திலேயே அதனை நாம் கேட்டு தீர்த்துக் கொள்வோம். அங்கு முடியாவிட்டால் பின்னர் விரிவுரையாளரை சந்தித்து சந்தேகங்களை கேட்டுக்கொள்வோம். இது அரசியல் அழுத்தங்களுக்காக இருக்கலாம். இது மிகவும் சிறந்த இடம். கொத்தலாவல பல்கலைக்கழகத்திற்கு நுழைபவர்கள் உயர்தரத்திற்கு தோற்றி சித்தி அடைந்தவர்களே வெட்டுப்புள்ளிகள் அடிப்படையில் சேர்க்கப்படுகிறார்கள். எல்லோரும் பணத்தை வைத்து இதில் சேர முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுர்தீன் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பின்பற்றும் இரட்டை நிலைப்பாடு வெளிவந்துள்ளதாக அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த ரிஷாட் பதுர்தீனுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிய போது பாராளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார். அங்கு அவர் சபையில் இடம்பெற்ற விவாதங்களை செவிமடுத்தார். பாராளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை அமைச்சர் தினேஷ் குணவர்தன மற்றும் ஆளும் கட்சி பிரதம கொறடா ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் வரவேற்றனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் ஜனாதிபதி சபைக்குள் பிரவேசித்தார். சபையில் சிறிது நேரம் அமர்ந்திருந்த ஜனாதிபதி விவாதங்களை செவிமடுத்தார். பின்னர் பாராளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள தனது காரியாலயத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு சமூக கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுர்தீனுக்கு உரையாற்ற வாய்ப்பளிக்குமாறு கோரிக்கை ஒன்று
வைக்கப்பட்ட நிலையில் பாராளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. சுமார் 20 வருடங்களாக பாராளுமன்றத்தில் உள்ள எமது பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் நிலைமைகளை விளங்கப்படுத்த சந்தர்ப்பம் வழங்குமாறு இன்று காலை நான் உங்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். அவர் சுமார் 100 நாட்களுக்கு மேலதிகமாக தடுத்து வைக்கும் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பிரித்தானிய பாராளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவரை கைது செய்தால் ஏன் அவரை கைது செய்கிறோம் என சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும். இது நாம் அனைவருக்கும் பொதுவான விடயம். என்று ஒரு நாள் ஆட்சி மாறும்போது உங்களுக்கும் தடுப்பு காவல் வரலாம். சபாநாயகருக்குள்ள அதிகாரம் தொடர்பில் சபாநாயகர் தெளிவாக அறிவித்துள்ளார். உறுப்பினர் ஒருவர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு மேலும் விசாரணைகள் இடம்பெறும் என்றால் அந்த விசாரணைகள் நிறைவடைய வேண்டும். பிரித்தானிய பாராளுமன்றத்தின் பிரதமர் சொல்கிறார் என்பதற்காக விசாரணைகளை நிறுத்த முடியாது. இவருக்கு பாராளுமன்றத்திற்கு வருகை தர நீங்கள் அனுமதி வழங்கி இருக்கிறீர்கள். හරගෙන තියෙන. පරීක්ෂණවලට මිනිස්සු අහලා තියන්න බෑ. හේතුවක් තියෙන්න ඕන. ඔබතුමා කිව්වා දෙපැත්තට. இது இரு தரப்புக்கும் பொதுவான பிரச்சனை என்று நீங்கள் கூறினீர்கள். கடந்த முறை எம்மை கைது செய்யும் போது சபாநாயகருக்கு கூறவில்லை. எங்களை சிறையில் அடைத்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர் 13 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்யுமாறு கூறவில்லை. உங்களுடைய கட்சியிலிருந்து ரிஷாட் பதியுதீனை நீக்கிவிட்டதாக வெளியில் கூறுகிறீர்கள். ஆனால் உள்ளே வந்து வேறொன்றை சொல்கிறீர்கள். உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு புலப்படுகிறது. தயவு செய்து உங்களிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்பாடுகளை முன்னெடுங்கள். என்னை ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கைது செய்தார்கள். 5 நாட்கள் மாத்திரமே என்னிடம் விசாரணை செய்தார்கள். இன்று 102 நாட்கள் ஆகின்றது. 97 நாட்கள் என்னை அறையில் பூட்டி வைத்திருக்கிறார்கள். 24 மணி நேரமும் மூடப்பட்டிருக்கும். அந்த அறையில் இருந்து கழிவறைக்கு செல்வதற்கு மாத்திரமே அனுமதி வழங்குவார்கள். இன்று வரை எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை. நான் பொய் கூறவில்லை. வேண்டுமென்றால் தேடிப்பார்கள். மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே, என்னை ஏன் கைது செய்தீர்கள் என OIC-யிடம் கேட்டேன். அதற்கு அவர் என்னுடைய அமைச்சின் மேலதிக செயலாளர் பாலசுப்ரமணியத்திடம் 1.5 நிமிடங்கள் தொலைபேசி ஊடாக கதைத்ததற்கே என்னை கைது செய்ததாக கூறினார். ஜனாதிபதி அவர்களே, வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. பாலசுப்ரமணியம் என்பவரோடு 1.5 நிமிடங்கள் கதைத்ததாக இவர் இப்போது கூறுகிறார். அப்படி என்றால் அந்த பாலசுப்ரமணியம் எங்கே? பாலசுப்ரமணியத்தை மறைத்து விட்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் சிறுமி ஹிஷாலினி தீக்காயங்களுக்கு உள்ளாக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவரது வீட்டில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை விசாரணை குழுவினர் இன்று மீண்டும் பரிசீலித்தனர். நீதிமன்றத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட உத்தரவிற்கு அமைய குறித்த பரிசீலனை இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பத்ருதீனின் பொரளியில் உள்ள வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த சந்தர்ப்பத்தில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சிறுமி கிஷாலினியின் மரணம் தொடர்பில் பல பிரிவுகள் ஊடாக தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தற்போது வரை விசாரணை குழுவினர் சுமார் 40 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தகவல்கள் தொடர்பில் விசேட நிபுணத்துவம் கொண்ட விசாரணை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள், கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் பொரளை போலீசாரும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை உயிரிழந்த சிறுமி கிஷாலினிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். சிறுமியை தொழிலுக்கு அமர்த்துவதை நிறுத்த வேண்டும். அதற்கமைய பொகவந்தலாவ கெர்கஸ் வால் தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். தொழில் அமர்த்தப்பட்ட பிள்ளைகளை இந்த மாதிரி துன்புறுத்துவதோ பாலியல் தொந்தரவு கொடுக்கிறதையோ முழுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை நிறுத்தப்பட வேண்டும். இன்று ஒரு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பது முழு சமூகத்துக்கும் இழைக்கப்பட்ட ஒரு அநீதி. ஆகவே இவ்வாறான செயல் நாட்டில் இடம்பெறக்கூடாது என்பதற்காக இந்த நேரத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். சிறுமி கிஷாலினிக்கு நியாயம் கோரி ஹட்டன் திக் ஓய நகர சபை தலைவர் உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து இன்று ஹட்டன் நகர மத்தியில் அமைந்துள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர்.
இதேவேளை வீட்டு வேலை செய்பவர்களுக்கு சர்வதேச ரீதியில் காணப்படும் சட்டங்களை இலங்கையிலும் கொண்டுவர வேண்டும் என ஹட்டன் வீட்டு வேலை உரிமையாளர்கள் சங்கம் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கோரிக்கை விடுத்தது. மலையக சிறுமி இஷாலினின்ற பிரச்சனை இப்போ வெளியில வந்திருக்குது. 16 வயசுக்கு உட்பட்ட அந்த சிறுமின்ற பிரச்சனை நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் 18 வயசுக்கு மேற்பட்ட எத்தனையோ வீட்டு வேலை தொழிலாளர்கள் இப்போ இன்றைய பல துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இல்லாதனால தான் இந்த துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இடம்பெற்றுக்கிட்டு இருக்குது. இந்த வீட்டு வேலை தொழிலாளர்கள் அப்படிங்கிற நேரம் நாட்டில் பல பாகங்கள்லேருந்து வீட்டு வேலை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இனங்கள் உள்ளவங்களும் வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மற்ற தொழிலாளர்களுக்கு உள்ள சட்டம் மாதிரி வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு எவ்வித சட்டமும் இந்த நாட்டில் அமுல்படுத்தப்படவில்லை. அதனால தான் இந்த மாதிரியான இந்த உதாரணமாக இஷாலினிட சம்பவத்தை எடுத்து பார்த்தா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த புள்ள இன்னைக்கு உயிர் இழந்தோன்னு அங்கே போராட்டம் இங்கே போராட்டம்னு பண்ணுறாங்க. ஏன்னா யாருமே பற்றி இந்த சட்டத்தை பற்றி யாரும் வீட்டு வேலை தொழிலாளர் சங்கத்துக்கு ஒரு சட்டத்தை வாங்கி கொடுத்தா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி யாருமே பேசலை. ஏன்னா நிறைய விஷயம் வெளியில் சொல்ல முடியாதது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சட்டம்னு ஒன்று வேணும் கட்டாயம். நாங்கள் வீட்டு வறுமைக்காகத்தான் போயிட்டு வேலை செய்கிறோம். அந்த வறுமையை முன்னுக்கு வச்சு நாங்கள் போயிட்டு வேலை செய்கிறதுக்காக எங்களை ஒரு சட்டம் இல்லாதனால அவங்களுக்கு தேவையான மாதிரி எங்களை பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் எங்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு இடத்துல போயிட்டு வேலை செய்ய முடியும். சட்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதுகாப்பு ஒன்றுன்னு கட்டாயமாக வரும். பாதுகாப்புங்கிறது சட்டத்தின் மூலமாக தான் அமுல்படுத்த முடியும். சிறுமி ஹிஷாலினி தீக்காயங்களுக்கு உள்ளாக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து இன்றைய பாராளுமன்றத்திலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. சிறுவர்களை வீட்டு வேலைக்கு அமர்த்துதல் மற்றும் துஷ்பிரயோகம் செய்தலை தடுக்க கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். இது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் நியாயமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச நீதி வழங்கிட உயரிய சபை ஆவண செய்ய வேண்டும் என்று நான் பிரேரிக்கிறேன். இந்த முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பத்வதியின் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு நான் எந்த விதமான வாக்குமூலமும் தரல, எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் தரல. காரணம் என்னன்னா அந்த குடும்பத்தோட பிரைவசியை பாதுகாக்க, அந்த குடும்பத்தோட அடையாளத்தை பாதுகாக்க. இறந்து போன பெண்ணுக்கு ஒரு ரெண்டு தங்கச்சி இருக்கு, அதே மாதிரி அவங்க குடும்பமும் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துருக்கணும். அதை பார்க்காம நம்ம அந்த பொண்ணோட பேரை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல நான் பார்க்குறேன் ரொம்ப மோசமான விஷயம். ஒரு இடத்துல கட்சியோட பேரை ஒரு போஸ்டர்ல இப்படி வச்சிருக்காங்க, அது பக்கத்துல அந்த பொண்ணோட போட்டோ. இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்யணுமா என்ன நம்ம? அதனால தான் நான் இது வரைக்கும் பேசாம இருந்தேன். நான் பேசாம இருந்தனால நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாரோட எனக்கு தான் இதில் அக்கறை அதிகமாக இருக்கு. யாரும் ஒன்றும் சொல்ல முடியாத சம்பந்தமா. அப்படி இருக்கும்போது இந்த முன்னாள் அமைச்சர் வீட்டில் நடந்த சம்பவம் சம்பந்தமா நான் பேச வேணான்னு தான் நினைச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று தந்திருக்காரு. அந்த ஆர்டிக்கலை நான் நேற்று படித்து பார்த்தேன். அந்த மனவேதனையில் தான் நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா அதில் சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் நினைச்சோம் இந்த பெண்ணுக்கு 18 வயசுன்னு. ஒரு 14 வயசு பெண்ணை எப்படி 18 வயசுன்னு தப்பாக கணக்கு போட முடியும்? சரி, அப்படி போட்டாலும் அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது நியாயமா? 18 வயசா இருந்தாலும் சரி, 14 வயசா இருந்தாலும் சரி, 40 வயசா இருந்தாலும் சரி, தவறு தான். இது நம்மளுக்கு தெரிஞ்சாகும். நாட்டில் நேற்றைய தினம் 2452 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதற்கமைய தொடர்ந்து 6வது நாளாகவும் 2000க்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை இன்றைய தினம் 1754 நோயாளர்கள் குணமடைந்து வீடு சென்றனர். இதேவேளை கடமைக்காக சென்ற பொது சுகாதார பரிசோதகர் மீது எச்சில் உமிழ்ந்த நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் நாட்டில் இனங்காணப்பட்ட 2452 பேரில் கூடுதலானோர் மாத்தளை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அவ்வெண்ணிக்கை 311 ஆகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் 293 பேரும், களுத்துறையில் 223 பேரும், கண்டியில் 189 பேரும், அம்பாறையில் 176 பேரும், மட்டக்களப்பில் 167 பேரும் நேற்று இனங்காணப்பட்டனர். நேற்றைய தினம் கம்பகா மாவட்டத்தில் 140 பேர் இனங்காணப்பட்டனர். கடந்த
கடந்த ஜூலை 29ஆம் திகதி நாட்டில் 2370 தொற்றாளர்களும் 30ஆம் திகதி 2460 பேரும் 31ஆம் திகதி 2177 பேரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி 2510 பேரும் 2ஆம் திகதி 2420 பேரும் நேற்றைய தினம் 2452 பேரும் பதிவாகியுள்ளனர். இன்றைய தினம் இதுவரை 1722 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,17,914 அதிகரித்துள்ளது. இதேவேளை 28,745 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். 2,84,524 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். நேற்று உறுதி செய்யப்பட்ட நேற்று முன்தினம் இடம்பெற்ற 74 கொரோனா மரணங்களுடன் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 4,645 அதிகரித்துள்ளது. கடந்த ஜூலை 27ஆம் திகதியிலிருந்து நேற்றைய தினம் வரை முறையே 48, 63, 66, 56, 61, 67, 63, 74 என கொரோனா மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதேவேளை ஆசிரியர் போராட்டங்களினால் கோவிட் பரவல் ஏற்பட்டால் அதன் விளைவை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களும் அவர்களின் அன்புக்குரியவர்களும் அனுபவிக்க வேண்டி வரும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். අපි එදා ඉඳලම කියලා තියෙනවා මේ උද්ඝෝෂණ සංවිධානය කරන අයත් ඒ වගේම සහභාගී වෙන අය. ஆசிரியர்கள் என்றால் அவர்கள் அறிவார்ந்த சமூகம். ஆர்ப்பாட்டங்களின் போது நோய் தொற்று பரவும் வகையில் செயற்பட்டால் அதன் விளைவு முதலில் அவர்களை தாக்கும். பின்னர் அவர்களின் அன்புக்குரியோருக்கு அதன் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும். இதற்கு முன்னரும் அவதானமாக செயற்படுமாறு நான் கூறினேன். இதற்கு பிறகும் கூறுவேன். ඉස්සරෝම ලැබී. ඒ නිසා ඒ ගැන අවබෝධයකින් කටයුතු කරන්න කියන එක මම මීට පෙරත් කිව්වා ඉදිරියේදීත් කියනවා. இதேவேளை ராகம போதனா வைத்தியசாலையில் கொரோனா தொற்றாளர்களுக்கான கட்டில்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியான நிலையில் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி அது தொடர்பில் கண்டறிய அங்கு இன்று சென்றார். சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் சஞ்சீவ முனசிங்க உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர். கோவிட் வோட்களை போன்றே ஏனைய வோட்களிலும் கொரோனா தொற்றாளர்கள் நிறைந்து வடிவதாக சமூக வலைதளத்தில் காணொலியுடன் பதிவுகளிடப்பட்டன. அதனால் ராகம வைத்தியசாலையில் கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென மேலும் சில வோட் தொகுதிகளை ஒதுக்குவதற்கு வைத்தியசாலை பணிப்பாளரிடம் கலந்துரையாடினேன். இதேவேளை கொரோனா தொற்று சந்தேகத்திற்கு இடமான நிலையில் இருந்த நபர் ஒருவரின் வீட்டிற்கு கடமைக்காக சென்ற நாரம்பல சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் பணிபுரியும் பொது சுகாதார பரிசோதகர் மீது சந்தேகத்திற்கு இடமான நபரின் தந்தை எச்சில் உமிழ்ந்து தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளார். கிரியுள்ள புஸ்கொலதினிய பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நபர் இன்று குளியாப்பிட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 48 வயதான இச்சந்தேக நபர் மதுபோதையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இலங்கை விமானப்படை தயாரித்த 2 ஆக்சிஜன் கருவிகள் மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நிகால் வீரசூரியவிடம் கையளிக்கப்பட்டன. விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்திரன தலைமையில் விமானப்படை தலைமையகத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. தெல்தெனிய மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளுக்கு குறித்த உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. 60 வயதுக்கு மேற்பட்ட இதுவரை ஒரு டோஸ் தடுப்பூசி எனும் செலுத்திக் கொள்ளாத கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வயோதிபர்களுக்கு நாளை தினம் 5 இடங்களில் தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். எமது நாட்டில் இறுதி குடிமகன் தடுப்பூசியை பெறும் வரை தான் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளப் போவதில்லை என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று தடுப்பூசி ஏற்றிக்கொண்டார். நேற்று வரை கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸை 1,41,285 பேர் பெற்றுள்ளனர். 25,84,091 பேர் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை பெற்றுள்ளனர். விகார மகாதேவி பூங்கா வளாகத்திலும் பத்திரமுள்ள தியேதோ என வளாகத்திலும் எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் இன்றும் வழங்கப்படுகின்றன. விகார மகாதேவி பூங்காவில் 5வது நாளாகவும் 24 மணி நேரமும் இச்சேவை இடம்பெறுகின்றது. தியேதோ என வளாகத்தில் 4வது நாளாகவும் 24 மணி நேரம் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வருகை தரும் போது இலகு ஆடைகளை அணிந்து வருமாறு சுகாதார பிரிவு பொதுமக்களை கேட்டுள்ளது.
நேற்று காலை முதல் இன்று காலை 6 மணி வரை தியேதோ என வளாகத்தில் 5100 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கடந்த 2 நாட்களாக இங்கு 19,080 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 2வது டோஸ் கொழும்பு பண்டார்நாயக்க மாநாட்டு வளாகத்தில் இன்றும் வழங்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையினதும் இலங்கை விமானப்படையின் தலைமையில் இது முன்னெடுக்கப்படுகின்றது. பிலியந்தலை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்திலும் இன்று எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நேற்று கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டார். அவர் தனது முகநூலில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தவறியவர்களுக்கு கோவிட் தொற்றலாம் எனவும் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் வைத்தியர்கள் விடுத்த கடும் எச்சரிக்கையை அடுத்து தற்போதைய உடல் நிலையை கருத்தில் கொண்டு தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதாக பதிவிட்டுள்ளார். 60 வயதுக்கு மேற்பட்ட எந்தவொரு தடுப்பூசியும் இதுவரை செலுத்திக் கொள்ளாத கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முதியவர்களுக்கு நாளை காலை 8:30 மணி முதல் 5 இடங்களில் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். அதற்கமைய கொழும்பு தேசிய வைத்தியசாலை, களுபோவில போதனா வைத்தியசாலை, தேசிய தொற்றா நோய் ஆய்வு நிறுவனம், அவிசாவில்ல வைத்தியசாலை, விகார மகாதேவி பூங்கா ஆகியவற்றில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை எவ்வாறான நோய் நிலைக்கு உள்ளாகியிருந்தாலும் வைத்தியர்களின் ஆலோசனை கமைய கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் ரஞ்சித் பட்டுவன் துடாவ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய 30 வயதுக்கு மேற்பட்ட ஒரு டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 91.17% காணப்படுகிறது. கொழும்பு மாவட்டத்தில் இது 83.45%, கம்பகா மாவட்டத்தில் 94.07%, களுத்துறை மாவட்டத்தில் 87.46% காணப்படுவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.